பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்க தரிசனம் என்கிற தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறோம். தீர்க்க தரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட தேவனுடைய வார்த்தை மாத்திரமே. இந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் ஜெபிக்கலாம். லூக்கா 6வது அதிகாரம் 38வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும் என்றார். கர்த்தர் இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த மிகவும் அடிக்கடி நாம் தியானிக்கிற ஒரு நல்ல ஒரு வார்த்தை. இந்த நாளுக்கு தேவன் இந்த வார்த்தையிலிருந்து கொடுக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தை, சரிந்து விழும்படி உன் மடியிலே போடப்படும். இந்த வார்த்தையை ஆண்டவர் உங்களுக்கு வாக்குத்தத்தமாக தீர்க்க தரிசனமாக உங்களுக்கு உரைக்கிறார். சரிந்து விழும்படி உங்கள் மடியிலே அளந்து போடப்படும். இந்த நாட்களில் எல்லாரும் எதிர்பார்க்கிற ஒன்று ஆசீர்வாதம், நன்மைகள், பொருளாதாரத்தின் மேன்மைகள். எல்லாரும் இவைகளை குறைவுள்ளவர்களாய் இருக்கிறோம். வேதத்தில் வாசிக்கிறோம், கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் உங்கள் குறைவுகளை எல்லாம் ஆண்டவர் மகிமையிலே நிறைவாக்குவார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இது ஏதோ மகிமையிலே மாத்திரமல்ல, இம்மையிலும் கர்த்தர் என்னுடைய குறைவுகளை நிறைவாய் மாற்ற அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். சிங்க குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாய் இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். நான் கர்த்தரை தேடுகிறவனாய் இருக்கிறபடியினால் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு குறைவில்லாமல் நான் இருக்க வேண்டும் என்று பரலோகம் விரும்புகிறது. வேதத்தில் வாசிக்கிறோம், பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்க வேண்டுகிறேன் என்று வார்த்தை சொன்னது போல, நான் 1, 2 அப்படி அல்ல, எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆனால் இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில் பலவிதமான பல்வேறு குறைவுகளை நான் சந்தித்துக் கொண்டிருக்கிறேன். என்னுடைய பொருளாதாரத்தில், என்னுடைய சுகத்தில், என்னுடைய மேன்மையில, என்னுடைய உயர்வுல, பல காரியத்தில் பல குறைவுகளை நான் சந்தித்துக் கொண்டிருக்கிறேன். ஒருவேளை குறைவுகளோட பொருளாதாரத்தில் உங்க பினான்சியல்ல, உங்க வரவு செலவுல, உங்க பிசினஸ்ல பல லாஸ் அனுபவிச்சுட்டு குறைவுகளோட இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா? உங்களுக்கு தான் இந்த வார்த்தையை ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். சரிந்து விழும்படி உன் மடியில் அளந்து போடுவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? நான் தேவனுடைய சமூகத்திற்கு கொடுக்கும் பொழுது, என்னை கொடுக்கும் பொழுது, என்னுடைய நேரத்தை கொடுக்கும் பொழுது, என்னுடைய காணிக்கைகள் தசமபாகத்தை கொடுக்கும் பொழுது, நான் எந்த அளவினால் ஆண்டவர்க்கென்று அளக்கிறேனோ அந்த அளவை காட்டிலும் அதிகமாக, வாசித்த அந்த வசனம், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி உங்கள் மடியில் போடப்படும். இந்த வார்த்தையை ஆண்டவர் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். குறைவுகளோடு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா? நிறைவை தருகிற பரிசுத்த ஆவியானவர் சரிந்து விழும்படி சில ஆசீர்வாதங்களை இந்த நாட்களில் உங்களுக்கு தரப்போகிறார். அநேக கடன் பிரச்சனையோடு இருக்கிறீங்களா? பிசினஸ் ரன் பண்ண முடியலையா? ஃபேமிலியில நிறைய குறைவுகளோடு இருக்கிறீங்களா? பணம் இல்லாம, பொருளாதாரம் இல்லாம, பொருளாதாரத்துல பின்தங்கின நிலைமையில் இருக்கிறீங்களா? நிறைய பேர் சொல்லுகிற வார்த்தை, எங்களால இன்ட்ரெஸ்ட் கட்ட முடியல, நாங்க வட்டிக்கு வாங்கி இருக்கிறோம், எங்களால கட்ட முடியல, நாங்க இதை எப்படி தாண்ட போறோம், இந்த கடன் பிரச்சனையிலிருந்து எப்படி வெளியே வர போறோம், எங்களுக்கு எப்பொழுது நிரந்தரமான ஆசீர்வாதம் உண்டாகும்? அப்படிப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். சரிந்து விழும்படி உன் மடியில நான் போடுவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர் நிறைவை கொடுக்கிற கர்த்தர். இந்த ஒரு வார்த்தையை அதிகமாய் பிடித்துக் கொள்ளுங்கள். அவர் எடுக்கிறவர் மாத்திரம் அல்ல, அவர் நிறைவாய் கொடுக்கிறவர்.
பிரைஸ் காட். யோபு சொன்ன வார்த்தை, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அது வேற. ஸ்தோத்திரம். ஆனால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர் எடுக்கிறவர் மாத்திரமல்ல, கொடுக்கிற ஆண்டவர் என்பதை நீங்களும் நானும் ஆழமாய் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் கொடுக்கிற அந்த மெஷர்மெண்டை குறித்து தான் இங்கே இந்த வார்த்தை இப்படி சொல்லி இருக்கிறது. அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி மடியில அளந்து போடப்படும் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். குறைவுகளோடு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா? பொருளாதாரத்துல, பணத்துல, சோத்திரம், உங்களுடைய குடும்பத்துல நிறைய தேவைகளோட, எதிர்பார்ப்புகளோட, சோத்திரம், ஏக்கத்தோட இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா? உங்களுக்கு இந்த வார்த்தையை ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். சரிந்து விழும்படி உன் மடியில நான் அளந்து போடுவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? பழைய ஏற்பாட்டிலிருந்து வேதத்தில் நாம் அநேக வார்த்தைகளை இதற்கு நிகராய் வாசிக்கும் பொழுதும் ஆண்டவர் கொடுக்கிற எல்லா காரியங்களும் நிறைவாகவே கொடுத்தார். ஏதேன் தோட்டத்துல சோத்திரம் ஒரு பெரிய நதியே ஓடுச்சு என்று வேதத்தில் வாசிக்க முடியும். ஏதேன் தோட்டத்துல இருக்கிற ஆதாமுக்காக, ஏவாளுக்காக, 2 பேர் சாப்பிடுவதற்காக பலவிதமான சோத்திரம் கனிகள், பழங்கள் தரக்கூடிய மரங்கள் இருந்தது என்று வேதத்தில் வாசிக்க முடியும். அந்த நாட்களில் சோத்திரம் இந்த ஆதாமும் ஏவாளும் நல்லா என்ஜாய் பண்ணும்படியாக, நல்லா சாப்பிட்டு திருப்தி அடையும்படியாக அந்த ஏதேன் தோட்டம் முழுவதையும் 2 நபர்களுக்காக ஆண்டவர் உருவாக்க ஆரம்பித்தார். அவருடைய அந்த 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 மெஷர்மெண்ட்டை ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க. நமக்கு தெரியும், ஒரு 2 பேர் தங்கணும் அப்படின்னா ஒரு 10க்கு 10 2 ரூம் இருந்தா போதும். ஒரு 2000 ரூபாயில ஒரு வாடகைக்கு ஒரு ரூம் எடுத்தா ஒரு 2 பேர் அட்ஜஸ்ட் பண்ணி தங்கிடலாம். 2 பேர் சாப்பிடுவதற்கு எவ்வளவு செலவழிய போகிறது? சோத்திரம், சாதாரண அளவுதான். 2 பேர் தண்ணி குடிப்பதற்கு எவ்வளவு செலவழிய போகிறது? சாதாரண அளவுதான். ஆனால் ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க, நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர் சோத்திரம் சரிந்து விழும்படி கொடுக்கிற கர்த்தர். சோத்திரம், இந்த 2 பேர் சாப்பிடுவதற்காக பலவிதமான மரங்கள், பல வகைகள் மரங்களை அங்கே வைத்தார். ஒரு பெரிய நதியே அங்க ஓட ஆரம்பிச்சது. நிறைய ஆறுகள் உள்ள வர ஆரம்பித்தது. காரணம், என் ஜனங்கள் திருப்தியா இருக்கணும். என் ஜனங்களுக்கு, நான் என் பிள்ளைகளுக்கு எதை கொடுத்தாலும் சோத்திரம், ஏதோ இது பத்துமா, இது பத்தாதா, இது இவ்வளவு போதுமா அப்படிங்கிற ஒரு அளவு அல்ல. நான் என் ஜனங்களுக்கு எது கொடுத்தாலும் சரிந்து விழும்படி கொடுப்பேன். சோத்திரம், ஆதாமும் ஏவாளும் எந்த பழத்தை வேணாலும் எவ்வளவு வேணாலும் சாப்பிடலாம். சோத்திரம், சின்ன சின்ன கடி மாத்திரம் கடிச்சிட்டு தூக்கி போட்டுடலாம். ஏன்னா இவர்களுக்காகவே அந்த தோட்டம் உருவாக்கப்பட்டது. இவர்கள் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுவதற்காகவே அந்த அவ்வளவு பெரிய இடத்தை ஆண்டவர் ஏற்படுத்தினார். காரணம், நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர் கொடுக்கிறவர், சாதாரணமாய் கொடுக்கிறவர் அல்ல. சோத்திரம், சரிந்து விழும்படி கொடுக்கிறவர். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? நான் சொல்றேன், இந்த பேரை அப்படியே சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இந்த பேர் அப்படியே உங்க நாவில உச்சரிங்க. சரிந்து விழும்படி கொடுக்கிறவரே, சரிந்து விழும்படி அளந்து போடுகிறவரே. இந்த வார்த்தையை சொல்ல சொல்ல ஆண்டவர் உங்களுடைய பொருளாதாரத்தை, உங்களுக்கு வர வேண்டிய சில பணத்தை, உங்களுக்கு வர வேண்டிய சில நன்மைகளை ஆண்டவர் சரிந்து விழும்படி, பிரைஸ் காட், எக்ஸ்ட்ரா இருக்கும்படி சில காரியங்களை அளந்து உங்க மடியில போடுவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? ஆபிரகாமை குறித்து வாசிக்கிறோம், லோத்துவை குறித்து வாசிக்கிறோம். அவளுடைய அந்த அந்த சொத்த பூமி தாங்க முடியலையா, அவ்வளவு ஆண்டவர் ஆசீர்வதித்து வைத்திருந்தார். அவருடைய சொத்த பூமி தாங்க முடியாத அளவுக்கு சொத்தனும் நட்சத்திரங்களைப் போல மணலத்தனையாக சகல ஆசீர்வாதத்தினால கர்த்தர் ஆசீர்வதித்து வைத்திருந்தார். ஒரு குறைவும் இல்லை. சொத்தனும், அவ்வளவு நன்மைகளினால ஆண்டவர் ஆபிரகாமை அளவில்லாமல் ஆசீர்வதித்திருந்தார். அதனுடைய ஒரே ஒரு ரீசன் இதுதான், சரிந்து விழும்படி அவன் மடியில கர்த்தர் போட ஆரம்பித்தார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆபிரகாமை போல விசுவாசமாய் ஆண்டவரை நோக்கி பாருங்கள். ஒருவேளை நீங்கள் சாதாரண பேக்ரவுண்ட்ல இருந்து வந்திருக்கலாம், சாதாரண குடும்பத்திலிருந்து வந்திருக்கலாம். ஆபிரகாமும் சாதாரண குடும்பத்திலிருந்து வந்தவன் தான். ரொம்ப பெரிய கோடீஸ்வரன் தான் கிடையாது. உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் உன் தேசத்தை விட்டு புறப்பட்டு வா, வெறும் கையத்தான் வந்தான். பெரிய ஆஸ்தியெல்லாம் அப்ப கிடையாது. ஆனால் வெறுமையாய் வந்த ஆபிரகாமை வேதத்தில் வாசிக்கிறோம், அவனுடைய ஆஸ்திகளை பூமி தாங்க கூடாமல் இருந்ததா? அதற்கு ஒரே ஒரு காரணம், கொடுக்கிறவராய் இருக்கிற கர்த்தர் அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி அவன் மடியிலே அளந்து போட்டார். இந்த வார்த்தையை கேட்கிற உங்களுக்கு இந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். சாதாரண பேக்ரவுண்ட்ல இருந்து வந்திருக்கிறீர்கள்,
இருக்கிறீங்களா? எனக்கு யார் இருக்கிறா? எனக்கு பொருளாதாரத்தில் அல்லது என்னை தூக்கி விடுவதற்கு யார் இருக்கிறா என்கிற சோத்திரம் கவலையோடு இந்த சத்தத்தை கேட்கிறீர்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், நீ காற்றையும் காண மாட்டாய், மலையையும் பார்க்க மாட்டாய், கொடுக்கிற நான் அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி உன் மடியில போடுவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறான். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர் சோத்திரம் அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி கொடுக்கிற கர்த்தர். வார்த்தையை கர்த்தர் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். வெறும் படகுல இருந்துட்டு நிறைய பிரயாசப்பட்டு எனக்கு ஒண்ணுமே கிடைக்கலையே, எல்லாம் பிரயாசப்பட்டும் நான் லாஸ்ட்ல இருக்கிறேனே, இத்தனை வருஷம் சேர்த்து வச்சிருந்த எல்லாம் போச்சே, இவ்வளவு நாள் பிரயாசப்பட்டதுக்கு எந்த பலனும் இல்லாம நான் வெறுமையா உட்கார்ந்து இருக்கிறேனே, வெறும் அலைய வச்சிருக்கிறேன்னு கண்ணீரோட இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்களா? உங்களுக்கு தான் இந்த வார்த்தை ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். பேதருடைய வலை கிழியத்தக்கதாய் இழுக்க முடியாதபடி அந்த படவை நான் நிரப்பினது போல சரிந்து விழும்படி உன் காலியான படகை நிரப்புவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? உங்க பொருளாதாரம் சரிந்து விழும்படி அவரால் நிரப்பப்பட போகிறது. பிரைஸ் காட், ஹalleluya. இது மனுஷனுடைய பலத்தினால் அந்த மீன் வரலங்க. சோத்திரம் பேதுருடைய ஞானத்தினால, பேதுருடைய திறமையினால அந்த மீன் அவன் பிடிக்கல. அவன் பிரயாசப்பட்டு ஒன்னும் இல்லாம தோற்று போயிருந்தான். ஆனால் தேவனுடைய வல்லமையினால சரிந்து விழக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்து அந்த படவை நிரப்பினது போல உங்க குடும்பத்தை கர்த்தர் நிரப்ப போகிறார். உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் நிரப்ப போகிறார். இந்த வார்த்தையை அப்படியே பிடித்து ஆமென் சொல்லி நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிங்க. சரிந்து விழும்படி கொடுக்கிறவரே இந்த வார்த்தையை சொல்ல சொல்ல இழுக்க முடியாத சில ஆசீர்வாதங்களை, இழுக்க முடியாத சில நிரம்பத்தக்க சில மேன்மைகளை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து நிறைவாய் உங்களை ஆசீர்வதிக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். எத்தனை பேர் என்னோடு சேர்ந்து ஜெபிக்க போறீங்க? நல்ல கண்ணை மூடி ஆவியில நிரம்பி ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிக்க ஆரம்பிங்க. ஏதேன் தோட்டத்தில் சரிந்து விழும்படி கொடுத்த கர்த்தர், ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சரிந்து விழும்படி கொடுத்த கர்த்தர், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வனாந்தரத்தில் சரிந்து விழும்படி கொடுத்த கர்த்தர், சோத்திரம் முற்பிதாக்களுக்கு, சோத்திரம் வேதத்தில் யோபுக்கு, சோத்திரம் பேதுருக்கு சரிந்து விழும்படி கொடுத்தது போல இந்த சத்தத்தை கேட்கிற உனக்கு அப்படிப்பட்ட சில நன்மைகளை இந்த நாளில் தருவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். நான் சொல்லுகிறேன், கொடுங்கள். ஹalleluya. உங்க ஜெப நேரத்தை கொடுங்க, உங்க பரிசுத்தத்தை கொடுங்க. நீங்க எந்த அளவு ஆவிக்குரிய வாழ்க்கையை கொடுக்கிறீங்களோ, நீங்க கொடுக்க கொடுக்க பிரைஸ் காட், உங்க வாழ்க்கையை, உங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை நீங்க கொடுக்க கொடுக்க சோத்திரம் ஆண்டவர் சொல்லுகிறார், சரிந்து விழும்படி உன் மடியில நான் அளந்து போடுவேன்னு கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறான். நல்லா ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிங்க. நான் இந்த வார்த்தையை இப்படி தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன். இந்த வார்த்தையை கேட்டு செபிக்க செபிக்க சோத்திரம் அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி சில மன்னா உங்க வீட்டின் மேல் விழப்போகிறது, சில இறைச்சி உங்க வீட்டின் மேல் விழப்போகிறது, சில ஆசீர்வாதங்கள், சில மீன்கள் சோத்திரம் உங்க வலையில நிரம்பத்தக்க விதத்தில் நான் நிரப்புவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இயேசுவின் நாமத்தினால இந்த வார்த்தையின் கீழே என் ஜனங்களை முத்தரித்து செபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால சரிந்து விழக்கூடிய ஒரு ஆசீர்வாதம் இப்பொழுது விழுவதாக என்று நான் செபிக்கிறேன். அவர்கள் எதிர்பார்க்கிற ஜெபிக்கிற காரியத்தில் சில ஆசீர்வாதங்கள், சில மேன்மைகள், சில உயர்வுகள் இப்பொழுது சரிந்து விழுவதாக என்று நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் என்னுடைய ஜெபங்களை கேட்டு நீர் அப்படியே செய்ய போகிறபடினால் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த வார்த்தையை அப்படியே ஆமென் சொல்லி ஏற்றுக்கொண்டு இந்த நாளை துவங்க ஆரம்பியுங்கள். அழகான தீர்க்க தரிசனமான வார்த்தை. நீங்கள் எதிர்பார்த்து செபித்து கொண்டிருக்கிற சில நன்மைகள் எல்லாம் சரிந்து சரிந்து உங்க மடியின் மேல, உங்க வாழ்க்கையின் மேல அளவில்லாமல் விழும் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொன்னால் மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.